ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது. இதில் கொடுக்குறது வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பாய் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்ப்போம். பாசிட்டிவான திங்கிங் இருந்துச்சு. அதனால மெயினாக ஒன்று வந்து பார்த்தீங்களா, இப்போ ரொம்ப கண்டினியூவாக வந்து ஒரு 38 டேஸ்க்கு அப்புறமேல ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து நெட் பையராக இருக்காங்க. அதாவது என்னன்னா, கிட்டத்தட்ட வந்து 9,948 கோடி புதுசா வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல நல்ல நியூஸ். என்னன்னா, இவ்வளோ நாளா வந்து அவங்க வந்து செல் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ கொஞ்சம் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. மெயினா வந்து என்னன்னா, அ சிட்டி வந்து அது வந்து பை ரேட்டிங் குடுத்துருந்தாங்க. 3% வரைக்கும் அது வந்து அ உயர்ந்திருக்கு. நான் கூட ஒரு தனியா இண்டிவிஜுவலா ஒரு ரிலையன்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நீங்க ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவையும் பாருங்க. அ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் ஆவாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மார்க்கெட்ல வந்து முக்கியமான கம்பெனிஸோட அப்டேட் எல்லாமே இந்த வீடியோட செகண்ட் பார்ட்ல குடுக்குறேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, என் வீடியோ நெறைய பேர் பார்க்குறாங்க. பட் என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கெல்லாம் இன்டிமேஷன் போவாது. என் வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா எல்லாமே வந்து பயனுள்ளதா தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்களா, இந்த அதானி குரூப் ஸ்டாக்ஸ் வந்து ம் அ என்டிடிய தவிர்த்து மீதி எல்லாமே திரும்பியும் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதாவது மக்களுக்கு ஏற்கனவே அ அமெரிக்கா அக்யூஸ் பண்ணா கூட மக்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சென்டிமென்ட் இருக்குது போல இருக்கு. இந்த கம்பெனி எப்படியா இருந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்னு சொல்லிட்டு. அ இந்த மாரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்றத தவிர்த்துக்கிறது நல்லது தான். பட் இருந்தாலும் உங்களோட ஓன் டெசிஷன பார்த்து இது பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த இன்ஃபோசிஸ் வந்து கொட்டாக் செக்யூரிட்டீஸ் வந்து பை குடுத்துருக்காங்க. மெயினா வந்து என்ன ரீசன்னா, இந்த மாரி வந்து அம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பை ரேட்டிங் குடுத்துருக்காங்க. அ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அ அ இவங்களோட ஐடி சேவைகள் இருக்குல்ல, அது வந்து ம் ஸ்டெபிலைஸா இருக்குது. ஒரு கான்ஸ்டன்ட்டான ம் அ ஒரு இது வந்திருக்குது. என்னது ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால, இது வந்து பை ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இத வந்து நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 1875ன்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் வந்து 1950ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இத நீங்க பாருங்க. பாசிட்டிவான திங்கிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வோடஃபோனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு. அத பத்தி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வோடஃபோன் வந்து என்னன்னாக்கா, இப்ப இந்தியா கேபினெட் வந்து 2021க்கு முன்னாடி உள்ள ஒரு 30,000 கோடிக்கான பேங்க் கேரண்டிய வந்து அவங்க வேவ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வோடஃபோன் வந்து 7.15 காசுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அ உங்களுக்கு இந்த நியூஸ காமிக்கிறேன் பாருங்க. கேபினெட் வந்து ரூப்பீஸ் 30,000 crore பேங்க் வாரண்டிய ரிலீஃப் ஃபார் டெலிகாம் கம்பெனிஸ்ன்னு குடுத்துருக்காங்க. இது வந்து வோடஃபோனுக்கு மட்டும் இல்ல. அ நம்மளோட பாரதி ஏர்டெலுக்கு கூட இது வந்து அட்வான்டேஜ் தான். ஏன்னா, அவங்களுக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இப்போ வோடஃபோன பார்த்தீங்கன்னா, ம் ரூ. 7 12 காசுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து 1 இயர்ல வந்து 46.26% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் குடுத்திருக்கு. ஸோ இந்த மாரி கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இன்வெஸ்ட் பண்றது நல்லது. வந்து டிமெர்ஜர் பண்றாங்க. இது வந்து மெயினா என்னன்னா, ஒரு ஒரு 3 காரணங்களுக்காக வேணா சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் பிசினஸ் வந்து அவங்களோட ஓவரால் கம்பெனியோட ரெவென்யூல வந்து ஒரு 3% தான் ரெவென்யூ குடுக்குது. ஆனா என்னன்னா, அவங்களுக்கு வந்து இது வந்து ஃபோக்கஸா பண்ண முடியும். ஒரு கம்பெனில வந்து எல்லாமே குரூப்பா இருக்கிறத விட, ஒரு பர்ட்டிகுலர் டிவிஷன் இது பண்ணா அவங்களுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அத குரோ பண்ண வைக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. அது மாரி வந்து என்னன்னா, ஒரு ஆப்பரேஷன் மாடல் வந்து இந்த ஐஸ்கிரீம் பிசினஸ்க்கு வந்து என்னன்னா,
ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோல்டு ஸ்டோரேஜ், அந்த கோல்டு செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் தேவை. அதனால வந்து எல்லா கம்பெனியோட சேர்த்து வைக்கிறத விட, இத தனியா வச்சிருந்தா அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்ப்போம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமர்ஜருக்கு. வந்து டிமர்ஜர் பண்றாங்க. ங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மத்த முக்கியமான ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பத்தி பார்ப்போம். என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னைக்கு நியூஸ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து அம் ஏன்னா இப்ப வந்து எப்பவுமே நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நியூஸ் பேஸ்டு வந்து தான் ரியாக்ட் பண்ணும் மார்க்கெட்டு. அதாவது என்னன்னா, சில நியூஸ் வந்து பாசிட்டிவா இருந்தா, அது அத பேஸ் பண்ணி குரோ ஆகும். சில நெகட்டிவ் நியூஸா இருந்தா, அத பேஸ் பண்ணி டவுன் ஆகும். அந்த மாரி நியூஸ்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிரீமியர் எனர்ஜீஸ் அப்படின்னு சொல்ற கம்பெனி வந்து, அவங்களுக்கு ஒரு சப்சிடியரி இருக்காங்க. அதாவது என்னன்னா, பிரீமியர் எனர்ஜி குளோபல் என்வைரன்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வந்து என்னன்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிள் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதாவது 1087,00,00,000 வந்து அ ஒரு 2 லார்ஜ் பவர் புரொடியூசர்லேருந்து வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து என்னன்னா, ஒரு 964,00,00,000க்குள்ள சோலார் மாடலும், ஒரு 123,00,00,000க்குள்ள அதர் சோலார் செல்ஸும் தயாரிக்கிற மாரி இருக்கு. இது வந்து இந்த நியூஸ பேஸ் பண்ணி இந்த ஷேர் இன்கிரீஸ் ஆனாலும் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அசோக் பில்ட்கான் அப்படிங்கிறது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிற கம்பெனி. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு லெட்டர் ஆஃப் அவார்ட் கிடைச்சிருக்கு. ஒரு ரோடு ப்ராஜெக்ட்க்கு. கிட்டத்தட்ட 1394,00,00,000க்கு வந்து NHAI அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்டேருந்து இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதாவது அ இது வந்து என்னன்னா, அ இந்த எக்கனாமிக் காரிடார் வந்து அ பொவைச்சண்டி குஸ்காரா கத்வா ரோடுங்கிறதுக்கு இது பண்றதுக்காக செஞ்சிருக்காங்க. ம் அ இது வந்து இதுவும் ஒரு பாசிட்டிவான நியூஸு. அடுத்தது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ம் அ விப்ரோக்கு வந்து இந்த எந்த கம்பெனியுமே வந்து அவங்க சிஇஓ அம் அந்த மாரி ஹை பொசிஷன்ல இருக்கவங்களால தான் அந்த கம்பெனியோட குரோத்லாம் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ, அதுல வந்து இந்த ஓம்கார் நிசால்ங்கிறவர வந்து யூரோப் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் யூனிட்டுக்கு வந்து அவங்க போட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னா, இந்த இந்த சிஇஓ வந்து சுனில் பிள்ளைன்னு சாரி ஸ்ரீனி பிள்ளைன்னு இருக்கார்ல, அவர்கிட்ட அவங்க வந்து அ இது பண்ணுவாங்க. இவரு கூட வந்து விப்ரோ எக்ஸிக்யூட்டிவ் போர்ட்லயும் அவர அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இது எப்படி இதாகுதுங்கிறத பத்தியும் பார்ப்போம். அடுத்ததா உங்களுக்கு வந்து சொல்லணும்னா, ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, இந்த கம்பெனில வந்து ஓவராலா இப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா, ம் அ இந்த கண்டெய்னர்ல எல்சிஎல்ன்னு சொல்லுவாங்க. அதாவது லாஜிஸ்டிக்ல வந்து லெஸ் தென் கண்டெய்னர் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து அ நெறைய வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே போகுது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மாரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட அப்டேட் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே பிளஸ்ட். ங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா